119 அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் தாமதம், பொதுமக்களிடமிருந்து தினசரி புகார். கொக்குத்தொடுவாயில் சட்டவிரோத உப்பள விவகாரம் நேரில் சென்று ஆராய்ந்த M.A. சுமந்திரன். அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும், டக்ளஸ். ஆலயத்திற்கருகில் புதையல் தோண்டிய கும்பல், மட்டக்களப்பில் பரபரப்பு. பண்டிகை காலத்தில் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தல். கசிந்த குரல் பதிவு தொடர்பாக நிலக்கரி நிறுவன தலைவர் அறிக்கை. கல்கிசை சம்பவம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட வெளிநாட்டு பெண் கைது. வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. யாழில் அரசு பேருந்து விபத்து, போலீசார் தீவிர விசாரணை. காத்தான்குடியில் நவீன உலக விளையாட்டரங்கு, ஹிஸ்புல்லா MP ஆய்வு. எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பமாகும் இந்து சகோதரர்களின் பெரும் போர். கணைமுள்ள சஞ்சீவவின் உதவியாளர் ஒருவர் கைது. 2 கோடி பெறுமதியான சட்டவிரோத மோட்டார் சைக்கிள்கள் சிக்கின. தமிழர்களின் கோபத்தில் அரசியல் செய்ய நினைக்கும் நரித்தனம், அருட்தந்தை சக்திவேல் குற்றச்சாட்டு. மயக்க மருந்து கொடுத்து பாலியல் சித்திரவதை, போதகர் உட்பட 3 விளக்கமறியல். மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மக்களின் நலன்களையும் அவர்களது உண்மையான எண்ணங்களையும் பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் முன்னாள் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நடைபெறும் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதாகவும் உருப்படியான தீர்வுகள் எட்டப்படுவதில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையட்டி மக்களுடைய சொந்த காணிகளில் அத்துமீறி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பாக நீண்ட காலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு விரைவான நியாயமான தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக பல முயற்சிகளில் ஈடுபட்டு நாங்கள் அதே நேரத்தில் அந்த காணிகள் எல்லாம் அளக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அவசிய தேவை இருந்தபடியினால் அதை அளப்பதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அதை பின்தள்ளிவிட்டார்கள். அதால் அந்த பிரச்சனை தீரா பிரச்சனையாக ஈடுபட்டு இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் அந்த காணிகளை அளந்து அந்த மக்களுக்கு காணிகளை கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இருந்தாலும் அந்த பகுதியினுடைய மக்கள், அந்த காணி சொந்தக்காரருக்குத்தான் அந்த காணிகள் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதிகளை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த காணிகளை வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் பாவிக்காமல் அந்த பிரதேசத்தினுடைய அந்த மக்களினுடைய பொதுவான தேவைகளுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். விவசாயமாக இருக்கலாம், அல்லது கால்நடைகள் வளர்ப்பாக இருக்கலாம், அல்லது அந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அல்லது அந்த மக்களுடைய பொது தேவையாக கூட இருக்கலாம். அதுகளை தவிர அதுக்கு புறம்பாக அது வெளி தேவைகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வாகனங்களில் பயணிக்கும் போது அனைத்து பயணிகளும் எல்லா நேரங்களும் இருக்கை பட்டிகளை அணியுமாறு தெரிவித்து போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடு தழுவிய அறிவுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வீதி விபத்துகளின் போது காயங்களை குறைப்பதற்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இருக்கை பட்டி பாதுகாப்பை கண்டிப்பாக கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 10 வரையான காலகட்டத்தில் மட்டும் 49 பேர் விபத்துகளில் உயிரிழந்ததாக குறிப்பிட்டவர் வீதி விபத்து மரணங்கள் கடுமையாக அதிகரிப்பது குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். பொதுவாக தினமும் சராசரியாக 5 முதல் 6 மரணங்கள் நிகழும் நிலையில் இந்த சமீபத்திய திடீர் அதிகரிப்பு நாட்டிற்கு ஒரு துயரமான மற்றும் தாங்க முடியாத சுமையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களுக்கு விடுத்த அவசர வேண்டுகோளில் அனைத்து பயணிகளுக்கும் இருக்கைப்பட்டி பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். குறிப்பாக பின் இருக்கையில் இருப்பவர்கள் இருக்கைப்பட்டியை அணியுமாறு குறிப்பிட்டவர், பின் இருக்கை பயணிகள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அடிக்கடி புறக்கணிப்பதால் அவர்களே மிக கடுமையான காயங்களுக்கு ஆளாகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார்.
தவிர்க்கக்கூடிய போக்குவரத்து துயரங்களால் பண்டிகை காலம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் மக்கள் தங்கள் உயிருக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 119 போலீஸ் அவசர உதவி எண்ணிற்கு செய்யப்பட்ட அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என பொதுமக்களிடமிருந்து பல புகார்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இத்தகைய புகார்கள் தினசரி தமக்கு கிடைக்கின்றன என்று அமைச்சர் குறிப்பிட்டார். 119 அவசர உதவி எண்ணிற்கு தினமும் சுமார் 4000 முதல் 4500 வரை அழைப்புகள் பெறப்படுகின்றன. மேலும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் போலீசாரின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களின் கண்காணிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விமர்சனங்கள் இருந்த போதிலும் இலங்கை போலீசார் மற்றும் சில அதிகாரிகளின் நேர்மையான பங்களிப்புகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கு மேலும் திறமையான மற்றும் விரைவான சேவையை வழங்கும் நோக்கில் போலீசாரின் பதிலளிப்பு அமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுபாய் குஞ்சிக்கால் வழி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை மகாவலி அதிகார சபை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து பெரும்பான்மை இனத்தவருக்கு உப்பளம் அமைப்பதற்கு வழங்கிய விவகாரம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான M.A. சுமந்திரன் நேற்று நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் காணிகளுக்குரிய கொக்குத்தொடுபாய் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆகியோருடன் கலந்துரையாடி குறித்த சட்டவிரோத உப்பள விவகாரம் தொடர்பில் சுமந்திரன் அறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் கோரிக்கைக்கு அமைவாக பிணக்கிற்குரிய குறித்த பகுதியையும் M.A. சுமந்திரன் நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்று வரும் பிரபல பெரும் துடுப்பாட்ட போர்களில் ஒன்றான மானிப்பாய் இந்து கல்லூரி மற்றும் சாவகச்சேரி இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இந்து சகோதரர்களின் பெரும் போர் எதிர்வரும் 30 மற்றும் மே 1 ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளதாக குறித்த போட்டியின் ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. 3வது ஆண்டாக நடைபெறவுள்ள இந்த பெரும் போர் இம்மாதம் 30 மற்றும் மே 1 ஆகிய திகதிகளில் மானிப்பாய் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த இரு பெரும் போர்களும் இரு அணிகளும் சமளவில் திறமைகளை வெளிக்காட்டியிருந்த நிலையில் சமநிலையில் வெற்றி தோல்வியொன்றை நிறைவு பெற்றது. குறித்த கிரிக்கெட் தொடர் தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் இரு இந்து கல்லூரிகளிடம் அதிபர் மற்றும் துடுப்பாட்ட அணிகளது தலைவர்கள் பங்கேற்புடன் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தனர். இதன்போது அவர்கள் தெரிவிக்கையில் சகோதரத்துவத்தையும் வாழ்க்கைக்கான மனிதநேயமிக்க பண்புகளையும் வலுவாக்கும் நோக்குடன் கிரிக்கெட் துறையை தொழில்துறையை நோக்கிய பரிணாமத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையிலும் இந்த தொடரை இரு பாடசாலைகளும் இணைந்து 3வது ஆண்டாகவும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 வருடங்களிலும் அனுபவங்களை கொண்டு இம்முறை மேலும் மெருகூட்டலுடன் இம்முறை நடைபெற இந்த தொடரில் இரு அணிகளும் வலுவான வீரர்களையும் அவர்களது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் களமாகவும் இதை பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்த தொடருக்கு இரு பாடசாலைகளது பயிற்சியாளர்களும் தமது பாடசாலைகளுக்கான வெற்றிக்கான வியூகங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் வரும் 30 மற்றும் மே 1 ஆகிய நாள்களில் ரசிகர்களுக்கு நட்பு ரீதியான திறமைகளை காண்பிக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி ஆற்றங்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது நவீன வசதிகளுடன் கூடிய உள்ளக விளையாட்டு அரங்கு அமைக்கும் திட்டம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் இப்பகுதியின் முழுமையான முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட ஏனைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் காத்தான்குடி நகரசபை உறுப்பினர் EM ருஸ்வின் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் புதையில் தோண்டப்பட்டதாக கூறப்பட்ட இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சட்டவிரோத முயற்சி தொடர்பில் மொரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர், ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர் மற்றும் 16 வயது சிறுவன் ஒருவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கைக்கு தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உதவுவதற்கு சீனா எப்போதும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்ஹோங் தெரிவித்துள்ளார். அக்குரணை பானகல சீன மொழி மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று சீன தூதுவர் ஷி சென்ஹோங் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை சீன பௌத்த கலாச்சார பரிமாற்ற மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் மானகல புராண விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பரணகம ஞான விமல தேரரின் வழிகாட்டலில் இலங்கைக்கான சீன தூதரகத்தின்
அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த அக்குரணை பானாகல சீன மொழி மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதன்போது அப்போதைய மக்களுக்காக 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகளும் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கத்தேல உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அங்கு கருத்து தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென் கொங், சீனாவும் இலங்கையும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய உறவை பேணி வரும் உற்ற நண்பர்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சீனா முதலில் முன்வந்து அந்த நிலையிலிருந்து மீள உதவுகின்றது. தற்போதைய போர்ச்சூழலால் இலங்கையர்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் அதிகளவான எரிபொருளை நன்கொடையாக வழங்க முதலில் முன்வந்த நாடு சீனாதான் என்று நான் நம்புகின்றேன். இயற்கை அனர்த்தங்களின் போதும் கூட சேதமடைந்த பாலங்கள் போன்ற கட்டுமானங்களை மேற்கொண்டு சீனா தனது ஒத்துழைப்பை வழங்கியது. அதேபோல் இலங்கையர்களுக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்க சீனா எதிர்பார்க்கிறது என்று அவர் தெரிவித்தார். பாதாள உலகக்குழு உறுப்பினரான கனிமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்பகா பகுதியைச் சேர்ந்த உடுகம்புல அலையா என அழைக்கப்படும் நபரே இவ்வாறு இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஆவார். இந்திய பாதுகாப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் நாட்களில் இலங்கை போலீசாருக்கு அறிவித்து அவரை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற அரச பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 9:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. காரை நகரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் அரச பேருந்தும் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முயன்ற போது மானிப்பாய் அந்தோனியார் கோவிலுக்கு முன்பாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தனியார் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற அரச பேருந்து எதிரே வந்து மகிழுந்துக்கு இடம் வழங்க முயன்ற வேளையில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் குறித்த இடம் வாகனங்களை முந்திச் செல்ல உகந்த பகுதி அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் கொண்டுவர நினைப்பது இன்னுமொரு சுற்றில் தமிழர்களையும் ஒடுக்குவதற்கு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்குமான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்குநாரை மலையில் உள்ள மத அடையாளங்கள் அனைத்தும் பௌத்த மதத்திற்குரியவை. அதனை பாதுகாக்க வர்த்தமானி அறிவித்தல் வருமென புத்த சாசன அமைச்சர் கோரியுள்ளமை சிங்கள பௌத்தர்களுக்கு புதுவருட பரிசா என கேட்பதோடு இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முகம் கொடுக்கும் அரசியல் தோல்வியை மறைத்து தமிழர்களின் கோபத்தில் அரசியல் செய்ய நினைக்கும் நரித்தனமாகும். இதனை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக அரசியல் கோட்பாட்டு நின்றி வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த கால அரசாங்கங்கள் தங்களின் பிழையான பொருளாதார மற்றும் அபிவிருத்தி கொள்கையாலும் ஊழல் கொள்ளை காரணமாகவும் நாடு பாதாளத்தில் விழுந்த போதெல்லாம் ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இனவாதத்தை கையில் எடுத்தனர். அதனை பாதுகாத்துக் கொள்ள சிங்கள பௌத்தத்தை முன்னிலைப்படுத்திய மக்களை மயக்கி நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றனர் என்பதை வரலாறு. அதே பாதையிலே தற்போதைய தேசிய மக்கள் சக்தியும் பயணிக்க முனைவது ஆச்சரியமான விடயமல்ல. இவர்களுக்கு வாக்களித்த ஏமாந்த தமிழர்கள் உணர்கின்ற காலம் இது எனலாம். மாற்றத்தை மகுடமாக்கி ஆட்சியை தமதாக்கிய தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் நிலக்கரி ஊழல் காரணமாக மக்கள் முன் மூக்குடைக்கப்பட்டு நிற்கையில் புத்த சாசன அமைச்சர் சிங்கள பௌத்தத்தை சூட்சுமாக பாவித்து தமிழர்களை போராட்டத்திற்குள் தள்ளி தெற்கினை வடக்கிற்கு எதிராக கிளர்ந்தல செய்யவிட்டு இன சமய முருள்களில் அரசியல் பாதுகாப்பு தேடுவது நாகரிகமற்ற அரசியலாகும். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டம் 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகின்றது. நடந்த பிழையினை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட தவறிய ஜனாதிபதி அப்போராட்டத்தினை கொச்சைப்படுத்தும் நோக்கில் கருத்து தெரிவித்தமையை நாம் அறிவோம். தற்போது வவுனியா வடக்குநாரை கோயில் வளாகம் அதன் பூமி பிரதேசத்தையும் தொல்லியல் திணைக்களம் ஊடாக சிங்கள பௌத்த ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர முனைவது தமிழர்களின் தாயக கோட்பாட்டை சிதைக்கும் மூலபாயம் என்றே கூறலாம். தமிழ் சைவர்களின் பூர்வீக பக்தி பண்பாட்டு தலமான வடக்குநாரை மலை பிரதேசத்தை தொல்லியல் திணைக்களம் ஊடாக பறிக்க வர்த்தமானி அறிவித்தல் விடுக்க உள்ளதாக கூறுவது கடந்த கால செயற்பாட்டை தொடர்வது. ஆயுத யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அதற்கான ஆதரவினை அன்றைய அரசாங்கத்திற்கு நேரடியாக வழங்கியதோடு மற்றும் நின்றுவிடாது இளைஞர்களை திரட்டி கொடுத்து போரை தீவிரப்படுத்தி தமிழர் நிலங்களை ஆக்கிரமித்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது மக்களின் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு எந்தவிதமான சேதாரமுமின்றி தொல்லியல் திணைக்களம் ஊடாக தமிழர் தாயகத்தை பௌத்த ஆக்கிரமிப்புக்குள் கொண்டுவர துடைப்பது ராணுவத்தின் செயற்பாட்டினை வேறு வகையில் முன்னெடுப்பதற்கே. பாரம்பரிய கட்சிகளின் அரசியலால் தொடர் ஏமாற்றம் அடைந்த தெற்கு மாற்றத்திற்காக நடத்திய காலை முகத்திடல்
அரசியல் போராட்டத்தினை தமது அரசியல் கட்சியின் வெற்றிக்கு சாதகமாக்கிக் கொண்ட தேசிய மக்கள் சக்தி புலமைசார் கல்வியலாளர்களின் ஆதரவினையும் தமதாக்கிக் கொண்டது. தற்போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாடுகள் காரணமாக அத்தகைய புலமைசார் கல்வியலாளர்கள் முன்கதவாலும் பின்கதவாலும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சிங்கள பௌத்தத்தின் ஆதரவு தளத்தினை தேடி அரசியல் செய்ய நினைப்பதாகவே தோன்றுகின்றது. அரச பயங்கரவாதத்தையும் அதனை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் கொண்டுவர நினைப்பது இன்னும் ஒரு சுற்றில் தமிழர்களை ஒடுக்குவதற்கே. தமிழர்களை பொறுத்தவரையில் தொல்லியல் திணைக்களமும் இன்னும் ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமே. அதேபோன்று புத்த சாசன அமைச்சுமாகும். புத்த சாசன அமைச்சர் ஆக்கிரமிப்பு படை தளபதியாக செயல்பட முனைகின்றார். இது தொடர்ந்தால் புத்த சாசன அமைச்சருக்கு மார்சல் பட்டமும் கிடைக்கலாம். வடக்கு கிழக்கு தமிழர்களின் தேசிய அரசியலுக்கு எதிராகவும் தாயக கோட்பாட்டிற்கு எதிராகவும் தற்போதைய அரசு தீவிர செயல்பாட்டை முன்னெடுப்பது தெளிவு. தெற்கின் அரசியல் செயற்பாடுகள் தமிழ் தேச தாயக கோட்பாட்டினை சிதைக்கும் முனைப்பு காட்டுகையில் தமிழர் தக அரசியலில் ஒன்றான கொள்கையோடு செயல்பட வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற காலகட்டத்தில் அங்கு ஏற்றுகின்ற தியாகச்சுடர் உயிர் தியாகிகளுக்கு மட்டுமல்ல, தமிழர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்குமானதே. எமது அரசியல் போராட்டமே இருண்ட தேசத்தில் இருந்த எம்மை விடுவிக்கும் என தெரிவித்தார். முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட போதகர் உட்பட 3 விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வவுனிக்குளம் பகுதியில் மல்லாவி திருச்சபை ஊழியர் ஏற்பாடு செய்துள்ளார். தனது பொறுப்பில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி திட்ட ஊழியர்களை ஒன்றிணைத்து குறித்த கொண்டாட்டம் வவுனிக்குள குளக்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த கொண்டாட்டம் முடித்து ஏனைய ஊழியர்கள் தமது சொந்த வாகனங்களில் வீடு திரும்பியுள்ளனர். 20 மற்றும் 21 வயதுடைய 2 பெண்கள் வாகனம் இல்லாமையால் அவர்களை போதகர் தனது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு குளக்கட்டின் முடிவு வரை பயணித்துள்ளார். பயணத்தில் மயக்கமுற்ற பெண்களை குறித்த போதகர் மற்றும் பயணித்த 2 ஊழியர்கள் இணைந்து கூட்டு பாலியல் முயற்சி செய்ததாக மல்லாவி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது தமக்கு பயன் வழங்கப்பட்டதாகவும் அதனால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட பெண்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக மல்லாவி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தை செலுத்திய சாரதியும் மற்றொருவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதபோதகர் கைது செய்யப்பட்டார். இதன் அடிப்படையில் மதபோதகர் உட்பட 3 விசாரணைகளை முன்னெடுக்கப்படுவதாக மல்லாவி போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் வாசஸ்தலத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போது 3 எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் பதிவு செய்ய முடியாத சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான 5 அதிவேக மோட்டார் சைக்கிள்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களில் ஒன்று சுமார் 65 லட்சம் ரூபாய் பெறுமதியானது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பிலியந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சமிந்த குலசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் சமூக போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் நேற்று மாலை பிலியந்தலை கிளை வீதியில் உள்ள வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றை முற்றுகையிட்டு இந்த அதிவேக மோட்டார் சைக்கிள்களுடன் அதன் உரிமையாளரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 4 இந்த மோட்டார் சைக்கிள்கள் பாகங்களை தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் தான் அவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை மாத்திரமே செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் 24 மணி நேரமும் சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளர்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர் புத்தாண்டு காலத்தில் பொதுமக்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக வான வேடிக்கை மற்றும் பட்டாசு தொடர்பான நடவடிக்கைகளின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் சிறுவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் பட்டாசு விபத்துகளில் ஓரளவு குறைவு காணப்பட்டதாகவும் அதே நிலையை இந்த பண்டிகை காலத்தில் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதால் பாதுகாப்பு குறித்து தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்திய வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில், அதிவேகமாக வாகனங்களை செலுத்த வேண்டாம், அது உங்களை மரணத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். அதிக சோர்வு மற்றும்
தூக்கமின்மையும் விபத்துகளுக்கு காரணமாகின்றன. எனவே பயணங்களின் போது இது குறித்து அவதானமாக இருங்கள். அதேபோல் இந்த புத்தாண்டு காலத்தில் சுத்தமான உணவுகளை மாத்திரம் உட்கொள்ளுங்கள். அசுத்தமான உணவுகளை விற்பனை செய்ய வேண்டாம் என வியாபாரிகளுக்கு நாம் அறிவுறுத்துகின்றோம். வறட்சியான காலநிலையுடன் குடிநீர் பிரச்சினை காணப்படுவதால் சுத்தமான நீரை மாத்திரம் பயன்படுத்துங்கள். முடிந்தவரை நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து பருகுங்கள். நீண்டகால நோய்களுக்கான சிகிச்சை பெறுபவர்கள் மருந்துகளை உட்கொள்ள மறக்க வேண்டாம். பண்டிகை காலத்தில் இனிப்பு உணவுகள் அதிகமாக உட்கொள்ளப்படுவதால் உணவு முறைகளில் மாற்றம் ஏற்படும். எனவே நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளவர்கள் முறையாக மருந்துகளை எடுக்க வேண்டும். ஏனெனில் பண்டிகை காலம் முடிந்தவுடன் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. எனவே உணவு பழக்கம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருங்கள் என்று அவர் தெரிவித்தார். தமக்கும் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் பொது முகாமையாளர் மற்றும் நிலக்கரி விநியோகஸ்தர் ஒருவருக்கும் இடையில் இடம்பெற்றதாக கூறப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தொலைபேசி உரையாடல் தொடர்பாக இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். முறையான தகுதியை கொண்ட அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று ஏற்கனவே ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்த விநியோக நிறுவனத்தின் உள்நாட்டு பிரதிநிதியை தொடர்பு கொண்டு வங்கி பிணைப்பத்திரத்தை வங்கி வழங்கிய திகதியான மார்ச் 25ஆம் தேதியிட்டே சமர்ப்பிக்குமாறு தாம் விடுத்த வேண்டுகோளை சமூக ஊடகங்கள் தவறான அர்த்தம் வரும் வகையில் சிதைந்து வெளியிட்டுள்ளதாக வந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு திரிவுபடுத்தப்பட்ட குரல் பதிவை பல்வேறு கோணங்களில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்கிசையில் நேற்றிரவு பதிவான ஒழுக்கற்ற நடத்தை சம்பவம் தொடர்பாக ஒரு வெளிநாட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் பதிவு செய்த காணொலி காட்சிகளின்படி போதையில் இருந்ததாக நம்பப்படும் அந்த பெண் ஆக்ரோஷமாகி அப்போதையில் இருந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலரை தாக்கியதாக கூறப்படுகின்றது. அவரை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு போலீஸ் அதிகாரி அந்த பெண் தாக்குவதையும் அந்த காணொலி காட்டுகின்றது. அருகில் இருந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவர் கட்டுக்கடங்காமல் இருந்தார். இறுதியில் போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணை காவலில் எடுப்பதையும் அந்த காணொலி காட்சிகள் மேலும் காட்டுகின்றன. இச்சம்பவம் குறித்து இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. Just stop. Ada apa-apa? Why you? Police. Good. Bye. Kita police. Langgan police. Number one. Don't touch police. Don't touch police, bro. Okay. Ini kapal normal. But this special people. Police. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல், அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த போரால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதனிடையே கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவரான 14ஆம் பாப்பரசர் லியோ வத்திக்கானில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன் உரையாற்றினார். அப்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை பாப்பரசர் விமர்சித்தார். மேலும் மக்கள் மத்தியில் உரையாற்றியவர், போர்கள் பிரிவினையை ஏற்படுத்தும்,
நம்பிக்கை அனைவரையும் இணைக்கும். தற்பெருமை பணம் போதும், வலிமையை வெளிக்காட்டியதும் போதும், போர்களும் போதும். உண்மையான வலிமை வாழ்க்கையில் சேவை செய்வதில் கிடைக்கும். முட்டாள்தனமான போர்களில் இருந்து ஆட்சியாளர்கள் வெளியே வர வேண்டும். போர்களை நிறுத்துங்கள், இது அமைதிக்கான நேரம். மேசைகளில் அமர்ந்து ஆயுதம் மரணங்களுக்கு திட்டமிடாமல் பேச்சுவார்த்தை மற்றும் மத்தியஸ்தத்தில் ஈடுபடுங்கள் என்று கூறினார். இந்த நிலையில் 14ஆம் பாப்பரசர் லியோவின் கருத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி கொடுத்துள்ளார். தன்னை கிறிஸ்தவ மதக்கடவுள் ஜேசு போல் சித்தரித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படம் வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், நான் பாப்பரசர் லியோவின் ரசிகன் அல்ல. பாப்பரசர் லியோ தனது பணியை சரிவர செய்வதாக நான் நினைக்கவில்லை. அவர் மிகவும் இடதுசாரி சிந்தனையாளராக உள்ளார். குற்றங்களில் பாப்பரசர் லியோ மிகவும் வலிமையற்றவர். வெளியுறவு கொள்கைகளிலும் அவர் மோசமானவர். ஈரான் அணு ஆயுதத்தை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என நினைக்கும் போப் லியோ நமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார். நான் வெள்ளை மாளிகையில் இல்லாவிட்டால் பாப்பரசர் லியோ வத்திக்கானில் இருக்க மாட்டார். போப் லியோ போப்புக்கான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். இடதுசாரி சிந்தனைகளை கைவிட்டு பொது அறிவுடன் சிந்தித்து போப்பாக முயற்சிக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதியாக மாற முயற்சிக்க கூடாது. அது போப் லியோவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார்.